அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு தெளிவு. சந்தர்ப்பத்திற்கு ஏற்றார் போன்று தங்களை மாற்றிக்கொள்கிறார்களே, அதாவது இடத்திற்கு ஏற்றார் போன்று நடக்கிறார்களே, இவர்களை பற்றி இஸ்லாத்தின் பார்வை என்ன என்று ஒரு சகோதரர் கேட்கிறார். அன்பிற்குரியவர்களே, சூழ்நிலைகளுக்கு தகுந்தார் போன்று நடப்பது என்பது இரண்டு வகை. ஒன்று, நிலைமைகளை கவனித்து அனுசரித்து போவது. வசதிகள் இல்லை என்றாலும் அந்த இடத்திற்கு தகுந்தார் போன்று தேவைகளை குறைத்து கொள்வது, நிலைமையை சமாளிப்பது. இது ஒரு வகை. இது நல்ல விதமான பண்பு. மாறாக செல்வந்தர்களிடம் இருக்கும் பொழுது ஒரு விதமாக நடப்பது, ஏழைகளிடம் இருக்கும் பொழுது வேறு விதமாக நடப்பது, தன் கருத்தை ஆதரிக்கக்கூடியவர்களிடத்தில் ஒரு விதமாக நடப்பது, தன்னுடைய கருத்தை எதிர்ப்பவர்களிடத்தில் ஒரு விதமாக நடப்பது, இவர்களிடத்தில் செல்லும் பொழுது நானும் உங்களுடையவன்தான் என்று சொல்லிக் கொள்வது, அதற்கு மாற்றமான கருத்துடையவர்களை சந்திக்கும் பொழுது நான் உங்களைச் சேர்ந்தவன் என்று சொல்லுவது, இப்படிப்பட்ட சந்தர்ப்பவாதத்தனத்தோடு நடக்கக்கூடியது இரண்டாம் வகை. இது இஸ்லாத்தின் பார்வையில் ஆரோக்கியமானது அல்ல. இது பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, மனிதர்களிலேயே மிக மோசமானவன் இரண்டு முகங்களை உடையவன். இவர்களிடம் செல்லும் பொழுது ஒரு முகத்தை காட்டுவான், அவர்களிடம் செல்லும் பொழுது இன்னொரு முகத்தை காட்டுவான் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்ன செய்தி அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பாக புகாரியில் 3494வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. எனவே சந்தர்ப்பத்திற்கு ஏற்றார் போன்று நடத்தல் என்பதை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர, நயவஞ்சகத்தனமாக ஆகக்கூடிய எதிர்மறையான தன்மையாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்வதை விட்டும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதே இஸ்லாமிய வழிகாட்டுதல். எனவே அல்லாஹ், அவனுடைய தூதர் ஆகியோருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் நம்முடைய நடவடிக்கைகள் அமைய வேண்டுமே தவிர, மார்க்கத்திற்கு மாற்றமானதாக நம்முடைய செயல்கள் ஆகிவிடக் கூடாது என்பதில் எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.